ஹலோ. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர் 2024 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல, அதில் எக்ஸாமினேஷனில் வந்த செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது அந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நான் ட்ரை டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 13 மார்க் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இதே மாதிரி கொஸ்டின் வந்து 13 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் 15 மார்க்லையும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாமா? அதில் கொஸ்டினை வாசிப்போம். A reversible heat engine operates between reservoir at temperature of 873 Kelvin and 313 Kelvin. The engine drives a reversible refrigerator which operates between reservoirs of temperature 313 Kelvin and 253 Kelvin. The heat transfer of the heat engine is 2 megajoule and the net work output from the combined engine refrigerator plant is 360 kilojoule. Evaluate the heat transfer to the refrigerant and the net heat transfer to the reservoir at 313 Kelvin. ஓகே, இப்போ நம்ம இந்த கேள்வியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு படமாக வரையலாமா? ஓகே, இப்போ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The heat engine operates between the reservoir at temperature 873 Kelvin and 313 Kelvin. இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம ஒரு ஹீட் இன்ஜினை ஒரு ரஃப் டயக்ராம் வரையலாம். இப்போ ஹீட் இன்ஜினை வரைகிறது எப்படின்னா, முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. கிளாக் வைஸில் இதை மாதிரி ஒரு ஏரோ கூட போட்டுக்கலாம். நடுவில் HE அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது ஹீட் இன்ஜின் ஆப்ரேட் பிட்வீன் 2 தெர்மல் ரிசர்வாயர் அப்படிங்கிறத இது ஒரு தெர்மல் ரிசர்வாயர், இது ஒரு தெர்மல் ரிசர்வாயர். மேலே இருக்கிறது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், கீழே இருக்கிறது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். அதனால் மேலே 873 எழுதிக்கலாமா? 873 அதான் ஹை டெம்பரேச்சர் 873 கெல்வின். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? 313 கெல்வின். இது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இப்படி எழுதிக்கணும், சரியா? இப்போ ஹீட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹீட் இன்ஜினுக்கு நமக்கு ஒரு ஹீட் வரும். அதை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா Q1HE அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து நமக்கு ஒரு ஹீட் வரும். அப்புறம் அந்த இன்ஜின்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க் கிடைக்கும். அதை நான் WHEன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஹீட்டை என்ன பண்ணிடுறேன்னா லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு அனுப்பி விட்டுரும். அதை நான் Q2HE அப்படின்னு எழுதிக்கிறேன். Q2HE. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட்ஸ் கிவன் நெக்ஸ்ட்? The engine drives the reversible refrigerator which operates between the reservoir at temperature 313 Kelvin and 253 Kelvin. இப்போ இந்த இன்ஜின் வந்து என்ன பண்ணுதா? The engine drives a refrigerator. அது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை வேலை செய்ய வைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இன்ஜினில் வரக்கூடிய ஒர்க்கு அப்படி நம்ம எதுக்கு கொடுத்துருதோம்? ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுத்துருதோம். நான் ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி வரைகிறேன்? ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இங்கே 6 எழுதிக்கிறேன். இங்கே கிளாக் வைஸ் போட்ட மாதிரி இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் போட்டுக்கிறேன், ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுக்கிறேன் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுது? இட் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் 2 தெர்மல் ரிசர்வாயர். மேலே ஒரு ரிசர்வாயர், கீழே ஒரு ரிசர்வாயர். மேலே இருக்கிறது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். அது எவ்வளோ எடுத்துக்கலாம்? 313 கெல்வின் எடுத்துக்கிறோம். ஹை டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜிரேட்டர் வேலை செய்யக்கூடிய டெம்பரேச்சர் என்ன? 313 and 253 கெல்வின். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி வேலை பார்க்கணுன்னா இந்த 253 கெல்வின்லேருந்து கொஞ்சம் ஹீட்டை எடுத்துக்கிட்டு அதே இது கொஞ்சம் ஒர்க்கை வாங்கிட்டு தான் இந்த 253 கெல்வின் இந்த லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்டை வாங்கிக்கும். அந்த இதை நான் Q2R அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அப்புறம் இது அட்மாஸ்பியருக்கு அனுப்புது, Q1R அப்படின்னு எழுதிக்கிறேன். இது நான் பயன்படுத்தக்கூடிய கன்வென்ஷன். சம்டைம்ஸ் புக்கில் வேறு மாதிரி கூட இருந்திருக்கும்.
ரெஃப்ரிஜரேட்டர் வேலை செய்கிறதுக்கு நம்ம கரண்ட் கொடுத்துருப்போம்ல, அந்த கரண்ட் வந்து ஒரு ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் WR அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா, த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹீட் இன்ஜின் இஸ் 2 megajoule and the net work output from the combined engine refrigerator plant is 360 kilojoule. அப்போனா ஹீட் இன்ஜினுக்கு கொடுத்த ஹீட் வந்து எவ்வளோனா, ஹீட் இன்ஜினுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹீட் நம்ம கொடுத்துருக்கோன்னா 2 megajoule கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட் இன்ஜினுக்கு 2 megajoule கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அவ்வளோ ஒர்க்குமே இன்ஜினில் இருந்து வந்த அவ்வளோ ஒர்க்குமே ரெஃப்ரிஜரேட்டருக்கு போல் கொஞ்சம் ஒர்க்காக தான் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கியிருக்கு. மீதி ஒர்க் வந்து நெட் அவுட்புட் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக வந்திருக்கு. அது எவ்வளோனா, அது இன்னொரு ஏதோ ஒரு டிவைஸை வேலை செய்ய வைக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை ஒர்க் நெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் நெட்டை வந்து நிகர வேலை, சரியா? எல்லா வேலையும் பயன்படுத்தப்படலை. இன்ஜின்லேருந்து வரக்கூடிய எல்லா வேலையும் ரெஃப்ரிஜரேட்டருக்கு பயன்படுத்தப்படலை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 360 kilojoule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஆஸ்ட்? எவாலுவேட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஹீட் எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 1. இப்போ ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே தான் அந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும். அந்த ஹீட் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? நமக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெஃப்ரிஜரேட்டரில் நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், காய்கறிகள் எல்லாமே, பழங்கள் எல்லாமே வச்சுருப்போமா, அதுக்குள்ளே தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயர் இருக்குமா, ரெஃப்ரிஜரேட்டருக்கு பின்னாடி வில் ஹேவ் சம் இப்படி ஒயர் இருக்கும். இதில் நம்ம அந்த ஃப்ரூட்ஸு பழங்கள் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். இப்போ இந்த ஒயரில் தான் நமக்கு என்ன போயிட்டுருக்கோன்னா, ரெஃப்ரிஜரண்ட்னு ஒன்று போயிட்டுருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து சம் ஹீட்டை வந்து என்ன பண்ணிக்கும்னா அந்த ரெஃப்ரிஜரேட் வாங்கிக்கும். இப்போ இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே இருக்க இடங்கள் எப்படி இருக்கும்? இட் வில் பி லோ டெம்பரேச்சர் தேன் தி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம டிஆர் எழுதிக்கிட்டோமா, ரெஃப்ரிஜரேட்டரோட ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது? அது கம்மியான டெம்பரேச்சரில் தான் இருக்க போகுது அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது. புற சூழலை கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதான் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது Q2R என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அண்ட் த நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ரிசர்வாயர் அட் 313 Kelvin அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வெப்பம் ரிசர்வாயர் 313ங்கிற ரிசர்வாயருக்கு வந்திருக்கு, ஹீட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 313க்கு வரக்கூடிய வெப்பம் எவ்வளவு? என்னென்ன வெப்பங்கள்லாம் வருது? Q1Rம் Q2Eயும் வருது. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின் நமக்கு, ஓகே பெண்ணை மாற்றிக்கிறேன், ரெண்டாவது கொஸ்டின் ரைட் இந்த ஒயிட் கலர், 313க்கு வந்த வெப்பத்தோட மொத்த வேல்யூ என்ன? ஸோ Q2Heயும் நம்ம எதையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் Q1Rஐயும் நம்ம ஆட் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம கேள்வி செய்யலாமா, சால்வ் பண்ணலாமா? இப்போ நமக்கு ஹீட் இன்ஜினுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹீட் இன்ஜினுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதனுடைய மதிப்பு என்ன? ஒர்க் ஹெச்இ டிவைடட் பை ஒர்க் ஹெச்இ டிவைடட் பை Q1He. இந்த ஃபார்முலா ஹீட் இன்ஜினுக்கு பயன்படுத்துவோம். அப்புறம் ஒர்க் ஹெச்இ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம்னா Q1He மைனஸ் Q2He அப்படின்னு பயன்படுத்துவோம். Q1He மைனஸ் Q2Heங்கிறது பயன்படுத்துவோம். அப்புறம் எஃபிஷியன்சி கார்னாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஃபிஷியன்சி கார்னாட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா T1He மைனஸ் T2He டிவைடட் பை T1He. இப்படி நமக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும். அதே இது நமக்கு பார்த்தீங்கன்னா COP ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர், இந்த ஃபார்முலா பற்றி ஒரு டீட்டெயில்டான டிஸ்கஷன் நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ COP ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன? Q2R
divided by WR. COP of the Carnot refrigerator என்ன? Carnot refrigerator T2R divided by T1R minus T2R. T1R minus T2R. இதுக்கும் நம்ம WR எப்படி எழுதலாம்? அதே மாதிரி தான் Q1R minus Q2R. இப்போ ஒரு 2T ஹீட் இன்ஜின் அல்லது 2T ரிசர்வாயர், அதாவது 2T சைக்ளிக் டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 ரிசர்வாயருக்கு இடையில் வேலை செய்யக்கூடிய 2T சைக்ளிக் டிவைஸ், 2 ரிசர்வாயருக்கு இடையில் வேலை பார்க்கக்கூடிய சைக்ளிக் டிவைஸ். அது ரெஃப்ரிஜரேட்டராகவும் இருக்கலாம், ஹீட் இன்ஜினாகவும் இருக்கலாம், அல்லது ஹீட் பம்பாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் 2T சைக்ளிக் டிவைஸ் ரிவர்சிபிளாக இருந்தால் 2T சைக்ளிக் டிவைஸ் ரிவர்சிபிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணான்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். என்னென்னா Q1 by T1 equal to Q2 divided by T2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது இன்ஜினுக்கும் பயன்படுத்திக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டருக்கும் பயன்படுத்தலாம். முக்கியமான கண்டிஷன் என்னென்னா அது 2T சைக்ளிக் டிவைஸாக இருக்கணும், 2 ரிசர்வாயர் கீழே வேலை செய்யக்கூடிய சைக்ளிக் டிவைஸாக இருக்கணும். முக்கியமான கண்டிஷன் அது ரிவர்சிபிளாக இருக்கணும். இருந்தால் இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபார்முலாஸ், தேவையான ஃபார்முலா என்ன, அதுக்கான வரைபடங்கள் என்ன, இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படைகள் என்ன, எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த கேள்வியை சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் முதல்ல எனக்கு சொல்யூஷன் தீர்வுக்கு போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தானே? தெரியுதா? நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். முதல் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் நமக்கு கொடுத்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம்? இது ஒரு ரிவர்சிபிள் இன்ஜின் அப்படின்னா Q1 by T1 Q2 by T2 பயன்படுத்திக்கலாமா? Q1 by T1 Q2 by T2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? Q1 HE by T1 HE, Q2 HE by T2 HE. இப்போ இந்த T1 T2 என்ன? T1 T2ங்கிறது T1ங்கிறது ஹையர் டெம்பரேச்சர் நான் எடுத்துக்கிறேன் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இது ஹீட் இன்ஜினோட ஹையர் டெம்பரேச்சர்னால T1 HE அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டரோட ஹையர் டெம்பரேச்சர்னால இது T1R அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை T2R அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை T2 HE அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம தெரிஞ்ச மதிப்புலாம் என்ன? T1 HE தெரியும், T2 HE தெரியும், Q1 HE தெரியும். இதில் யாரை நான் கண்டுபிடிச்சிடலாம்னா Q2 HE என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதட்டுமா? இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது Q2 HE is equal to Q1 HE into T2 HE divided by T1 HE. இப்போ இந்த எல்லாத்தையும் நான் எடுத்து பிரதியிடுறேன். ஸோ Q1 HE என்ன? 2 மெகாஜூல். T2 HE என்ன? 313 கெல்வின். T1 HE எவ்வளவு? 873 கெல்வின். ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டில் வச்சுருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு 2 எனர்ஜி இருக்குது. ஒன்று Q1 HEயும் W நெட்டும் எனக்கு இருக்குது. இப்போ இந்த 2 யூனிட்டுமே பாருங்கள் வேறு வேறு யூனிட்டில் இருக்குது. ஜூலோட யூனிட், எனர்ஜியோட யூனிட் ரெண்டும் வேறு வேறு மதிப்பில் இருக்குது. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெகா ஜூலை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிலோ ஜூலாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இப்போது மெகா ஜூலை எப்படி கிலோ ஜூலாக மாற்றலாம்? ஸோ மெகாங்கிறது 10⁶ 10⁶. நான் அதில் யார் மட்டும்தான் எனக்கு தேவை? கிலோ ஜூலுக்கு எனக்கு 10⁻³ மட்டும்தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? 2 × 10⁻³ கிலோ ஜூல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். மெகாங்கிறது 10⁻⁶. அதில் நான் யாரை மட்டும் எடுத்துக்கிறேன்?
ஒரு ரீகேப்புக்காக மெகாங்கிறது 10⁶. அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10⁻3ன்னு எடுத்துக்கிறேன். 10⁻3 × 10⁻3. இந்த 10⁻3யை நான் கிலோன்னு எழுதிக்கிறேன். அந்த 10⁻3யை நான் மீதியாக வச்சுக்கிறேன், ரிமைனிங்காக வச்சுக்கிறேன். ஸோ அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும், இந்த மெகாவை நான் எப்படி எழுதிக்கலாம், ஹவு கேன் ஐ ரைட் மெகா 10⁻3 × கிலோ அப்படின்னு எழுதிக்கலாம். அங்கே அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்கு, 2 மெகாஜூல் தானே இருந்திருக்கு. ஸோ 2 மெகாஜூல் இருக்கும்போது நான் கொஞ்சம் எழுதி காமிக்கிறேன். 2 மெகாஜூல், இது 10⁻6 கிலோ, 10⁻6 ஜூலாக எழுதலாம். மறுபடியும் நான் ஜூலை கண்டினியூ பண்ணுறேன். இந்த 10⁻3 ஜூல் எல்லாத்தையுமே மொத்தமாக நான் நினைக்கிறேன் கிலோ ஜூலாக எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2ம் 10⁻3யும் எனக்கு சேர்ந்து எனக்கு என்ன ஆகும்னா 2000 மாறிடும். நான் என்னென்னு எழுதிக்கலாம், 2000 எழுதிக்கலாம். இந்த மறுபடியும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இந்த 2000 கிலோ ஜூலை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு கேல்குலேட்டரில் போடும்போது எனக்கு என்ன மதிப்பு வருதுன்னா 717.068 கிலோ ஜூல் அப்படிங்கிற எனக்கு ஒரு மதிப்பு வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், Q2HE கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கான தேவை என்னதோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எனக்கு 2 விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. Q2Rம் Q1Rம் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அந்த கணக்கு முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், Q2HE நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒர்க் HE நம்ம கண்டுபிடிக்கலாமா, அப்படின்னா தான் ஒர்க் ஆர் என்னங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் HE எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபார்முலா இருக்கா, ஹீட் இன்ஜினுக்கான எழுதப்பட்ட ஃபார்முலா என்ன, நமக்கு ஒரு 3 ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஒர்க் HE இஸ் ஈக்குவல் டு இதான் எனது Q1HE மைனஸ் Q2HE. எனக்கு Q1HE வந்து எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, Q1HE இஸ் ஈக்குவல் டு 2000 கிலோ ஜூல். நான் Q1HE சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Q2HE நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 717.068. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டில் இருக்கிறதுனால கிலோ ஜூல், எனக்கு இடம் இல்லாதனால கொஞ்சம் கீழே எழுதிட்டேன். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1282.93 கிலோ ஜூல் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஒர்க் HE கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒர்க் HE கண்டுபிடிச்சா தான் எனக்கு ஒர்க் ஆர் கண்டுபிடிக்க முடியும், அப்படி தானே. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒர்க் HE வந்து அவ்வளவுமே எதுக்கு பயன்படுத்தப்படலைன்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பயன்படுத்தப்படலை. அதில் கொஞ்சம் இது வந்து ஒர்க் நெட்டாக பயன்பட்டுருக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன எழுதுறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் இன்டு 2 திங்ஸ். 2 விதமாக எழுத போகிறேன், ஒரு ரிலேஷன் எழுத போகிறேன். ஒர்க் HE எனக்கு 2ஆக பிரிஞ்சிருக்கு. என்னதாக பிரிஞ்சிருக்குன்னா, ஒர்க் நெட்டாகவும் ஒர்க் ரெஃப்ரிஜிரேட்டராகவும் பிரிஞ்சிருக்கு. ஒர்க் HE எவ்வளவு எனக்கு, இப்போ ஒர்க் ஆர் கண்டுபிடிச்சிடலாமா, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு செலுத்தப்பட்ட வேலை என்னன்னு தெரிஞ்சிடலாமா. ஒர்க் HE என்ன, 1282.93 கிலோ ஜூல் மைனஸ் இந்த ஒர்க் நெட் அந்த பக்கம் போகும்பொழுது என்ன மைனஸ் ஒர்க் நெட்டாக மாறும். அந்த மைனஸ் ஒர்க் நெட் எழுதும் பொழுது எனக்கு என்ன இருக்கும், 360 கிலோ ஜூல். இப்போ நான் இது ரெண்டுத்துக்கு கழிச்சா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா 922.93 922.93 கிலோ ஜூல்ஸ். இப்போ ஒர்க் ஆஃப் த ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு, அப்படி தானே. ஓகே, இன்னும் நமக்கு யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும், இந்த Q1Rம் Q2Rம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலாலாம் என்ன இருக்குது, இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னா Q1Rம் Q2Rம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு கேள்வியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. நமக்கு கொடுக்கப்பட்டது ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டர். இப்போ ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டராகவோ ரிவர்சிபிள் இன்ஜினாக இருந்தாலோ அதனுடைய தெர்மலும் அதனுடைய கார்னாட்டும் சமம். தெர்மல்னா இதுதான் தெர்மல்,
தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின். கார்னாட்னா இதுதான் கார்னாட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின். கார்னாட்டோட பெர்ஃபார்மன்ஸும் தெர்மலோட பெர்ஃபார்மன்ஸும் சமம். அப்படின்னா சார் போன கணக்குக்கு இது ரெண்டுத்தையும் சமப்படுத்தியிருக்கலாம்ல சார் அப்படின்னு கேட்கலாம். பண்ணியிருக்கலாம், தப்பு கிடையாது. அது பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? இப்போ வந்து சிஓபி ஆஃப் தி ரெஃப்ரிஜரேட்டரையும் சிஓபி ஆஃப் த கார்னாட்டையும் சமப்படுத்திக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். ஏன்? ரீசன் என்ன? பிகாஸ் இட் இஸ் அ ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர். இது ஒரு ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர். இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்? Q2R divided by WR is equal to T2R divided by T1R minus T2R. இப்போ T2R நமக்கு என்ன மதிப்பு இருக்குது? T2R பார்த்தீங்கன்னா 253 கெல்வின். T1R என்ன? 313 கெல்வின். மைனஸ் T2R என்ன? 253 கெல்வின். இப்போ நம்ம ஒர்க் ஆர் நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம்ல. இப்போ ஒர்க் ஆர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஒர்க் ஆர் பார்த்தீங்கன்னா 922.93 கிலோஜூல். -313 எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? எனக்கு ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 60 கெல்வின் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ இந்த கெல்வின் நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 922 அந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆகும். அப்புறம் எனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா Q2R கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Q2R is equal to 253 divided by 60 multiplied with 922.93 கிலோ ஜூல். நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு Q2R என்ன வந்துச்சுன்னா 3891.69 எந்த யூனிட்டில் வரும்னா கிலோ ஜூல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் வந்திருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? Q2R கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Q1R கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. எப்படி கண்டுபிடிச்சிடலாம் Q1R? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளால் செய்ய முடியும். WR is equal to என்ன? Q1R minus Q2R. இந்த ஃபார்முலா நம்ம போட்டுடலாமா? இந்த ஃபார்முலா போடும் பொழுது இப்போ நமக்கு யார் வேணும்? Q1R தானே வேணும். ஸோ WR is equal to Q1R minus Q2R. இப்போ Q1R வச்சுட்டு அந்த Q2R அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் WR plus Q2Rன்னு வந்துடும். இப்படி தானே? இப்போ WRோட வேல்யூ எவ்வளவு? 922.93. Q2Rோட வேல்யூ 3891.69 கிலோ ஜூல். ரெண்டுமே கிலோ ஜூலில் இருக்காங்க. நம்ம டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வேல்யூ வருது? இப்போ Q1R கிடச்சிருது 4814.62 யூனிட் என்ன? கிலோ ஜூல். ஸோ இப்போ எனக்கு Q1Rோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ Q1R தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ எனக்கு தேவை. Q2R எனக்கு தேவை. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜரண்ட். இதான் முதல் கேள்விக்கான விடை. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நம்ம ரெண்டு விஷயங்களை ஆட் பண்ணணும். Q2HEயையும் Q2HEயையும் நம்ம Q1Rஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாமா? ரெண்டாவது கேள்விக்கான விடை என்ன? வாட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெசர்வாயர் அட் 313 கெல்வின்? 313 கெல்வினுக்கு என்னென்ன ஹீட்லாம் போச்சு? Q1R. அதுக்கு போன வெப்பம் என்னது? Q1Rம் Q2HEயும் தான் போச்சு. Q1Rோட மதிப்பு 4814.62. Q2HEயோட மதிப்பு 5531.69.
சரி 717.07 சாரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் 5531.69 யூனிட் என்ன, கிலோ ஜூல். இது என்னுடைய ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வுக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. Bye.